ஜிவி பிரகாஷ் பொறுத்தவரை இந்த சம்மர் ஹாலிடேஸை ஸ்கூல் பசங்க இவங்களாம் கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ, இவர் வந்து இதை பயங்கரமா யூஸ் பண்ணிக்கணும், இதுதான் பேட்டை பாயிர நேரம் அப்படின்னு சொல்லி சும்மா அவர் நடிச்ச படத்தெல்லாம் இறக்கி அடிச்சுட்டே இருக்காரு. எந்த அளவுக்கு அவர் நடிச்ச படத்தை இறக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, அவர் இப்போ ரீசெண்டாக நடிச்ச ரெபல் படமே வந்து இன்னும் தேட்டர்ல இருந்து போல, அதுக்குள்ள இவரோட அடுத்த படம் கல்வன் வந்து வந்துருச்சு. இந்த படத்தோட ப்ரொமோஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கல்வன் படம் வந்து ஒரு மாதிரி இந்த கும்கி இந்த சாயலில் வந்து யானைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொமோஷன் பண்ணாங்க. பட் படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பயங்கரமான எமோஷனல் டிராமா. இதுதான் இந்த படத்துடைய ஒரு அடிநாதமாகவே இருக்கு. ஊர்ல திருட்டு வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஜிவி பிரகாஷ். இருந்தீங்கன்னா இவங்க வந்து எப்படியாவது ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும், அது வந்து சில கொஞ்சம் வந்து காசும் தேவைப்படுது. இந்த நேரத்தில் இவானா மேல ஜிவி பிரகாஷ் வந்து லவ் வருது. இந்த லவ்னால பாரதி ராஜாவை தத்தெடுக்கிற நிலைமைக்கு வந்து ஜிவி பிரகாஷ் வந்து வராரு. ஸோ இப்போ இவானா பாரதி ராஜா இவங்க ரெண்டு பேரும் ஜிவி பிரகாஷ் வாழ்க்கையை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்றாங்க அப்படின்றது தான் கல்வன். இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையும் பலமும் இந்த படத்துடைய ரொம்ப சிம்பிளான ஸ்டோரியும் அது எடுத்து அந்த ரொம்ப சிம்பிளான ஸ்க்ரீன் பிளேவும் தான். இப்போ இந்த சிம்பிளிசிட்டியை வந்து என்ன ஃபில் பண்ணணும்ல, எப்படியாவது இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகுங்களா, அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, சடங்கு சம்பிரதாயத்திங்கன்னா வந்து இந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்குன்னு ஒரு சாங்கு, அந்த ஹீரோயினை பார்த்தோன்னா ஒரு லவ் சாங்கு, அதான் இவானா வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு இடத்துல லவ் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு சாங்குன்னு சொல்லி ரொம்ப கிளிஷேவாக தான் படம் வந்து ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட கதை என்ன அப்படின்னு நம்ம புரிய வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து பயங்கரமா டயர்ட் ஆகிடுறாங்க. கிட்டத்தட்ட இன்டர்வல் பாயிண்ட் மேலே தான் கதையை வந்து நவுறுது. ஆக்டிங் பற்றி பார்த்தோம்னா ஜிவி பிரகாஷ் பர்ஃபார்மன்ஸ் சைஸில் பயங்கரமாக வந்து டெவலப் ஆயிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் திருட்டுத்தனமாக எந்த கில்ட்டுமே இல்லாமல் சில பல தப்புலாம் அவர் வந்து பண்ணுவார். அந்த இடத்துல ரொம்ப ஈவலாக சில இடங்கள்லாம் சில ரியாக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு. அந்த கன்னிங்னஸ் காட்டுற ரியாக்ஷன்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு மாதிரி கில்ட் ட்ரிப் ஆகிட்டே இருக்கணும் ஜிவி பிரகாஷ். அதையுமே சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இவானா லிட்டரலாக பார்க்க ஒரு ஊர்கால ஸ்கூல் பொண்ணு மாதிரியே இருக்காங்க. இந்த படத்தில் தான் வந்து அவங்க காலேஜ் நர்சிங் பொண்ணு சொன்னால் தான் வந்து தெரியும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு ஸ்கூல் பொண்ணு மாதிரி ரொம்ப யதார்த்தமாக ரொம்பவே அந்த கேர்ள் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு லுக் படத்தில் வந்து அவங்க செம்மையாக செட் ஆயிருக்கு. அவங்களோட கொங்கு ஸ்லாங் பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்சியேஷன் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. படத்தை சப்போர்ட்டிங் காஸ்ட்டாக வர தீனா, ஞானசம்பந்தன், அந்த இவானாவோட ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணு வருவாங்க, அவங்க உட்பட அப்புறம் ஊர் மக்கள் இவங்க எல்லாருமே நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் படத்தில் நம்மளை வந்து எமோஷனாக கனெக்ட் பண்ணுறதே வந்து பாரதி ராஜா சார் தான். அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் படத்தில் வந்து ஹைலைட்டு. பாரதி ராஜா அந்த முதியோர் இடத்துல இருக்கும்போது அப்படியே பாவமாக பரிதாபமாக யாருமே இல்லாமல் அந்த டிப்ரெஸ்டாக இருக்கிற அந்த பாரதி ராஜாவாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிரியாணி வேணும், லெக் பீஸ் பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சேட்டை பண்ணுறதா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப் பயங்கர எமோஷனலாக நம்மளை வந்து அப்படியே கட்டி போடுறதா இருக்கட்டும், பாரதி ராஜா அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத ஆக்டிங் வைஸில் பயங்கரமாக காட்டியிருக்காரு. அண்ட் டைரக்டர் பி வி சங்கர், ராட்சசன், அப்புறம் மரகத நாணயம் இதெல்லாமே வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணது பி வி சங்கர் தான். கல்வனியுமே டைரக்ட் பண்ணி சினிமாட்டோகிராஃபியுமே அவர் தான் பண்ணியிருக்காரு. கல்வனோட சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்டாக இருக்குது. அவ்வளோ நேச்சுரலாக அந்த ஊர், அந்த லைட்டான ஒரு சில்னஸ், அந்த காடு, அந்த மண் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா கேப்சர் பண்ணியிருக்காரு. பட் இதே வந்து இந்த நேச்சுரல்னஸ் இந்த ரியாலிட்டியும் ஸ்க்ரீன் பிளேலையும் சில சீன்ஸோட ஸ்டேஜிங்லுமே வந்து காட்டியிருக்கலாம். ஸ்டேஜிங் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் படத்துல வந்து ஒரு சீன் இருக்கும் என்னன்னா, பாரதி ராஜா வந்து முதியோர் இடத்துல வந்து ஜிவி பிரகாஷ் வீட்டுக்கு வர சீனா ஒரு ஊர்ல வந்து இறங்குவார், பஸ்ஸை விட்டு கால் வைக்கிற இடம். அப்போ வந்து எம்ஜிஆரோட புதிய வானம் புதிய பூமி பாட்டு வரும். அது நல்ல சாங் தான், சிச்சுவேஷன் ஏற்ற சாங் தான். பட் அதை காட்டுறவதான் இருக்குல்ல, அப்படியே ஒரு ரவுண்ட் ட்ராலி போட்டு பாரதி ராஜா ரியாக்ஷன் வந்து அப்படியே சக்கு 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 ஏதோ சீரியல்ல அந்த கட்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கட் பண்ணி வந்து காமிக்கிறாங்க. அது ஹிலேரியஸா இருக்கும், அவங்க நினைச்சு பண்ணிருக்கலாம். பட் அது ஒரு மாதிரி வந்து ஒரு லைட்டாக கிரிஞ்சாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான சில ஸ்டேஜிங் வைஸ் ப்ராப்ளங்கள் படத்தில் வந்து டெஃபினட்டாக இருக்குது. அதே மாதிரி பாரதி ராஜா ஒரு கேரக்டருக்கு வந்து திடீர்னு வந்து இவர் வந்து சர்க்கஸில் இருந்தார் முன்னாடி அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வரும். அதை எப்படியோ ஒரு நல்ல டைலாக் வச்சு உள்ளே வந்து சேர்த்துருவாங்க, சர்க்கஸையும் இந்த அனிமல்ஸையும் லிங்க் பண்ணி வந்து சேர்த்துருவாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் திடீர்னு வந்து உள்ளே வருது. ஸோ நம்மளால டப்புன்னு வந்து ஏற்றுக்க முடியல. பட் செகண்ட் ஹாஃபில் என்னதான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டோரி இருந்தாலும், இது இப்படி தான் போகும், கிளைமேக்ஸ் இப்படி தான் வந்து அப்படியே முடியும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணாலும், அந்த எமோஷன் இருக்குல்ல, பாரதி ராஜா அவர்கள் வச்சு ஒரு எமோஷன் ஒன்று வரும். ஜிவி பிரகாஷும் பாரதி ராஜாவுக்கும் ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெச் ஒன்று இருக்கும். அது கிட்டத்தட்ட நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது, நம்மளை வந்து எமோஷனல் ஆக்குது. நம்ம அந்த இடத்துல தான் அட்டென்ஷன் வந்து பயங்கரமாக வந்து கிராப் பண்ணுறாங்க படத்தில். ஸோ அந்த ஸ்ட்ரெச் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் முக்கியமாக யானையை வச்சு நிறைய வந்து ரிஸ்கியான சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்துருக்காங்க. அதெல்லாம் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணாமல் ரியலாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ அது டெஃபினட்டாக வந்து பாராட்டி ஆகணும். இந்த கல்வன் படம் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட ரொமான்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, எமோஷனல் ட்ராமா இருக்குது, மெலோ ட்ராமா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீட்டான, ஓரளவுக்கு நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணுது கல்வன்.